somebody, John 11:1, yeah. I'm coming again. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தனியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அப்புறம் கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலை மயிரால் அவளுடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாதை. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இது ஆங்கிலத்தில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, because those who do not have that's why the reason why we put up the slides on the screen so that you all will be able to know. அதாவது இந்த சம்பவத்தை நாம் 4 சுவிசேஷத்தில் ஒரே ஒரு சுவிசேஷத்துல தான் இதை பார்க்க முடியும், யோவானுடைய சுவிசேஷம். இந்த காரியத்தை குறித்து நாம் பல தடவைகள் இதை கேட்டிருக்கலாம். We would have heard about this incident. How many of you have not heard this? It is okay if you don't know. எத்தனை பேர் இந்த சம்பவம், லாசருடைய சம்பவத்தை யார் இதற்கு கேட்டதே கிடையாது? கேட்டிருந்தாலும் கை தூக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி, we all know this incident. ஆனால் இன்றைக்கு இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்பிக்கை இல்லாமல் இந்த இடத்துல யாரேனும் இருப்பீர்கள் என்று சொன்னார், கர்த்தர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களில் தாமதமாய் எனக்கு வருகிறார், ஏன் தாமதமாய் எனக்கு பதில் கொடுக்கிறார், ஏன் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, ஏன் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை. You must be one of those who may think, why is God so late in coming to my situation? ஏன் என்னுடைய பலவீனங்கள் மாறவில்லை என்று சொல்லுகிற ஒரு காரியத்துக்குள் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வழிகளை யாருக்காச்சும் தெரியுமா? Anybody knows the ways of God? அவர் எப்படி செயல்படுவார், எந்த நேரத்தில் செயல்படுவார் என்று யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. ஏனென்றால் தெரிந்திருந்தால் நலமாயிருக்கும், நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். இதோ இப்ப ஆண்டவர் நம்ம நியூ ஹோப் சபைக்கு சொல்றாரு, எல்லாம் ரெடியா இருங்க, நாளைக்கு நான் 1 மணிக்கு என்னுடைய ரகசிய வருகையில வருகிறேன்னு சொன்னா என்ன செய்வாங்க? அதாவது இதுவரைக்கும் வாழ்க்கையில உபவாசம் எடுக்காதவன் கூட இன்னைக்கு நைட் ஃபுல்லா உபவாசம் எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவர் வருவார் என்று ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா நம்முடைய தேவன் எப்படி என்று சொன்னால், அவர் எதையும் சொல்லி செய்கிற தேவன் அல்ல அல்லவா? அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன். தாவீதை அவர் அபிஷேகம் பண்ணாரு. ஆனால் அபிஷேகம் பண்ணி எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு? நீ ராஜாவாவேன்னு. ஆனா சொன்னாரா, நீ இன்னொரு 13 வருஷத்துக்கு ஓடுவ, இந்த மூளைக்கு ஓடுவ, உன்னை கொலை செய்ய வருவாங்கன்னு சொன்னாரா? சொல்லவே இல்லையே. சவுலை டமஸ்கஸ் பாதையில் சந்தித்தார் ஆண்டவர். சந்தித்தாரா? என்ன சொன்னாரா? நீ எந்த அப்போஸ்தலனை பார்க்கிலும் நீ தாயா ரொம்ப வேதனைக்குள்ள கடந்து போவ, பள்ளத்தாக்குக்குள்ள நீ தாயா ரொம்ப மோசமானவனா கடந்து போவ சொன்னாரா? சொல்லலையே. நம்ம தேவன் அதான், he doesn't tell what he plans to do. ஆனால் சில நேரங்களில நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில தேவன் இல்லையே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிற வேளையில அவர் கதவை தட்டி, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே தேவன் செய்வார். சில நேரங்களில் அதை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க தெரியாது, ஆனால் அதை அநேக நேரங்களில அடியை அனுபவித்திருக்கிறேன். அதை எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கும் கூட நாம் இந்த காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த காரியம் நமக்கு ஒரு பலன் உள்ளதாய், பலனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கணும். 3 பேர் இருக்கிறார்கள், லாசரஸ், அப்புறம் மரியாள், அப்புறம் மார்த்தாள். இவர்கள் ஒரு குடும்பம். அவருடைய அப்பா அம்மாவை குறித்து சொல்லப்படவில்லை, வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது நாம் பார்க்கும்போது அவர்கள் பெற்றோர்கள் இல்லாததை போல இருக்கிறார்கள். ஏன் எப்படின்னு சொல்லும்போது, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு வரும்போது புலம்பி அழுகிறார்கள். ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே என்று புலம்புகிறதை பார்க்கிறோம். But nothing is concrete. There is no indication that the parents were around. There was no indication. ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும்போது, அவர் லாசரு என்ற ஒருவன் அவன் பலவீனப்படுகிறான். அவன் பலவீனம் என்று சொல்லும் பொழுது மரணத்துக்கு ஏதுவாய் போகிறான். அதனாலதான் இதை செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். ஆமா, அவன் பலவீனத்துக்குள் இருக்கிறதுனால அந்த பலவீனம் ஒரு மரணத்துக்குரிய போகக்கூடிய ஒரு பலவீனமாய் தான் இருக்க வேண்டும். அதனாலதான் செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? உன்னுடைய லாசரு என்று நீ பிரியப்படுகிறவன் பலவீனமாய் இருக்கிறான். நம்ம பேசுகிறது எந்த காலகட்டம் என்று சொல்லும் பொழுது, we are looking at the times when there is no internet, there is no phones, there is no cars.
நம்ம பேசுகிற ஒரு காலம் எப்படிப்பட்ட காலம் என்றா கழுதையில போடுவாங்க, ஓடி போவாங்க. இப்ப இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு சொன்னா பெத்தனி என்று சொல்லுகிற ஒரு இடத்தில் நடக்கிறது. ஆண்டவர் ஒரு ஏறக்குறைய 2 மைல் தூரமா இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி தெரியாது. அவர் அவ்வளவு தூரமா இருக்கிறார். சோ இந்த செய்தியை அனுப்புகிறவன் அவரை தேடி போக வேண்டும். ஆனா இந்த 10வது வசனத்துல கடைசி பாகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எங்கே நிற்கிறார் என்று. அவர் யோர்தானில் ஒரு புறத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்று 10வது வசனத்துல நாம் அறிந்து கொள்ளுகிறோம். We don't know the specific place, but he was near some part of the Jordan River. அப்ப செய்தி அனுப்புகிறார்கள், ஐயா உங்க மகன் பலவீனமாய் இருக்கிறான் என்று. 4வது வசனத்தை பார்ப்போமே. இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். Alright, Priska, read that in English. When he heard this, Jesus said, "This sickness will not end in death. No, it is not for God's glory, so that God's Son may be glorified through it." Amen. Amen. அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இயேசு அதை கேட்டபோது அப்ப அவர்கிட்ட வந்து செய்தியை சொல்லிட்டாங்க, என்னது, லாசரஸ் கொஞ்சம் முடியாம இருக்கிறான் அப்படின்னு. இதை கேட்டபோது அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். This sickness will not end in death. லாசரஸ் மரித்து போனாரா? மரித்து தான் போனாரு. நம்ம ஆண்டவர் பாத்தீங்களா, அவர் கொஞ்சம் வில்லங்கமான ஆளு, எப்படி பேசுறதுன்னு தெரியாது, மறைமுகமா தான் பேசுறாரு. அவர் சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராது என்று சொல்லுகிறார். ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், அவருடைய மகிமை விளங்கும்படி, பிதாவுடைய மகிமை விளங்கும்படி ஒரு காரியத்தை செய்ய போகிறார். 5வது வசனத்தை பார்ப்போம். 5வது வசனம், இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாய் இருந்தார். Jesus loved Martha and her sister and Lazarus. அப்படி என்றால் ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மேல பிரியம் கொண்டார். நல்லா கேளுங்க. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு காரியம் கேட்கிறேன். இப்ப நமக்கு பிரியமானவங்க கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாங்க, அதாவது படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, இல்ல அடுத்த நிமிஷம் போக போறாங்க, இல்ல ஐசியூல இருக்கிறாங்க, எப்படி ஒரு தகவல் வருது, என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா அவங்க நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. கடைசி நேரத்தில் ஏதாச்சும் சொத்தை எழுதி வைப்பாங்களா, ஏதாச்சும் அந்த மாதிரி எதிர்பார்த்தெல்லாம் போகக்கூடாது, போய் பார்க்கணும். அப்படித்தானே? இப்ப வசனம் சொல்லுது, ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியம் கொண்டவராய் இருக்கிறார். ஆனால் நம்ம ஆள் என்ன சொல்றாரு? இன்னும் 6வது வசனத்தை பார்ப்போமே. அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். Come on, Fiona, read that in English. Yet when he heard that Lazarus was sick, he stayed where he was 2 more days. For 2 more days. நம்ம ஆள் மிக வில்லங்கமான ஆளுன்னு சொன்னல. இப்ப செய்தி கேட்டாரு, அவன் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவர் சொல்றாரு, பரவாயில்ல இன்னும் 2 நாள் இருப்போம் அப்படின்றாரு. 2 நாட்கள், அதுக்கு நான் வரேன். அவர் அந்த இடத்துல பதட்டம் ஒன்றுமே இல்லாத ஒரு தேவனாய் இருக்கிறார். இப்ப நம்ம என்ன செஞ்சிருப்போம்? லீவு போடுவோம், ஒரு annual லீவ் கேட்போம், ஒரு கேஷுவல் லீவ் கேட்போம், ஒரு அர்ஜென்ட் லீவ் கேட்போம், முடியல எம்சிஏ போட்டுருவோம், எம்சிஏ போட்டு போயிடுவோம். ஏனென்றால் இந்த சம்பவம் எனக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கிறது. அந்த பதட்டத்துல அவருக்கு திடீர்னு செத்து போயிடுவாங்களோ, ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுமோ என்று சொல்லுகிற ஒரு பதட்டத்துல நம்ம என்ன செய்வோம்? போவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவரை பாருங்க, அவர் பதட்டமே அடையாம பரவாயில்ல இன்னும் ஒரு 2 நாள் இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் வசனத்தை திருப்பி 5வதுல நான் சொல்றேன், அவர் அந்த குடும்பத்தை நேசித்தார். அல்லேலூயா. வார்த்தை அனுப்பி இருக்கிறார்கள். ஐயா, அவர்கள் எதற்காக வார்த்தை அனுப்பினார்கள் சொல்லுங்க பாப்போம். சகோதரிகள் ஏன் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல லாசரு பலவீனமா இருக்கிறான் என்று ஏன் அந்த வார்த்தையை அனுப்பினார்கள்? ரைட். ஏதேனும் ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள். என்ன எதிர்பார்க்கிறார்கள்? சாரி, for the sake of Fiona, why did they send word to the Lord? Why? Because they expected something good or something miraculous to come out of the Lord. Meaning probably he wants அங்கிருந்து ஒரு வார்த்தையை சொல்லிடுவாரோ, அல்லது வருவாரோ, அல்லது குதிரையில வருவாரோ, வந்து சுகத்தை கொடுப்பாரோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த குடும்பத்தில் இருந்தது.
ஏனென்றால் மரித்து போகக்கூடியவன் தம்முடைய சொந்த சகோதரன். ஆனால் இந்த ஆண்டவரை பார்க்கிறோம், அவர்கள் செய்தி சொல்லியும் அவர் இன்னும் தாமதமாகினார். அவரிடத்துல ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்தார்கள், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வார்த்தையை அனுப்புகிறார்கள். They send a word to him because they expected something supernatural. ஆனால் ஆண்டவரோ 2 நாட்கள் தாமதமாகிறது. அடுத்த வசனத்தை பார்ப்போமே. அப்பொழுது 7வது அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்புறம் அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். போதும். இங்க என்ன நடக்குது? நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சீஷர்கிட்ட சொல்றாரு, வாங்க திருப்பியும் எங்க போவோம்? யூதேயா. அதாவது பெத்தனி என்பது யூதேயால இருக்கிறது. வாங்க நம்ம யூதேயாவுக்கு போவோம். எதற்குன்னு கேட்கும்போது லாசரு தூங்கிட்டு இருக்கிறான்ற. இவனுங்களும் தேவகுமாரர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு. சரி, அவன் ஒருத்தன் இவனும் கேட்கிறான், தூங்குறான் தானேப்பா, தூங்குனா அவன் எந்திரிச்சிருவானே அப்படின்னு. 14 பார்ப்போமே. 14 என்ன சொல்றாங்கன்னு. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால், அங்கதான் வரோம், வாங்க வாங்க பாப்போம். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு ஏதுவென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். I want somebody to read that in English. So he told them plainly, Lazarus is dead, and for your sake I'm glad I wasn't there, but for you will really believe. Come, let's go and see him. என்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறான்னு சொன்னா பாருங்க, இந்த ஊழியத்தை அவர் தம்முடைய 12 சீஷர்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு தான் அவர் பரலோகம் போக போகிறார். அதான் முடிவு, அதான் பிளான். இப்ப அவர்கள் இவரோடு இருந்த நாட்களில் அவர் இன்னும் யார் என்பதை முழுமையாய் இவர்கள் அறியவில்லை. யாரு? சீஷர்கள். முழுமையாய் அறிவதற்கு ஒரு தருணம் வருகிறது. எந்த தருணம்? லாசருடைய பலவீனம். இப்ப அவர் சொல்றாரு, நான் இங்க இருக்கிறது ஒரு விதத்துல நல்லது. ஏனென்றால் நான் கடந்து போகும்போது அவன் மரித்து போய் விடுவான். ஆனால் மரித்து போவதும் நல்லது. எதனால? ஏனென்றால் அங்கு போகும்போது நான் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும். Plainly that's what he's saying. என்ன சொல்றாரு? I'm going to teach you a lesson. Okay, okay. Then what's next? Okay, let's stay for 2 days. Okay. And then 2 நாள் கழிச்சு சொல்றாரு, okay, let's go to Judea. Okay. So the disciples are saying, why Lord? Why now? And then so to make a long story short, he says, now let's go. அப்படின்னு சொல்லுகிறார். And he says, for your sake, I'm glad that I'm not there. உங்களுடைய நிமித்தம் நான் அங்க இருக்காமல் இருப்பது நல்லது. Why? Because God had a plan. People, I want to tell you something. The smallest things in life actually has life lessons that you and I need to know. வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் எப்படிப்பட்ட காரியம் என்று சொன்னால், அது நமக்கு ஒரு கற்றுக் கொடுக்க ஒரு ஆசிரியை அல்லது ஆசிரியராக இருக்கிறார். அப்படித்தானே? ரைட்டிங் தான். வாழ்க்கையில யாருமே பாடங்களை கற்றுக் கொடுக்கலன்னு சொல்லவே முடியாது. நம்ம கற்றுக் கொடுக்காத பாடங்களை கற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்துல சூழ்நிலையை பார்க்கும்போது, நெருக்கங்கள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது, வியாதி வரும்போது, எப்படி ஒரு காலத்தில் இருந்தோம் ஆனா இப்ப எப்படி இருக்கோம், விசுவாசத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் வாழ்க்கை பாடங்கள். வாழ்க்கை பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு சம்பவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் அதை தாமதிக்கிறார். அவருடைய வருகை லாசருடைய கல்லறைக்கு நடுவில் தாமதிக்கப்படுகிறது. Why? Because he had a purpose. He wants to teach somebody a lesson. எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு உண்மையா புரிகிறது? அதாவது இந்த 12 சீஷர்கள்
தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய சபையை கட்ட வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு இவர்கள் இன்னும் ஒரு முழுமைக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சம்பவம் நேரிட வேண்டும். 17க்கு போவோம். 17 என்ன சொல்லுது? இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். இதுவும் ரொம்ப முக்கியம். ரோசி, இங்கிலீஷ். On his arrival, Jesus found that Lazarus had already been in the tomb for 4 days. அப்ப நம்ம ஆண்டவர் எத்தனை நாள் தாமதமா வராரு? 4 நாள் தாமதமா வராரு. லாசருவை கல்லறையில வச்சுட்டாங்க, புதைச்சிட்டாங்க. அநேகர் கூடி இருக்கிறாங்க. எதற்கு? ஆறுதல் சொல்ல. அந்த இடத்துல ஆறுதல் சொல்ல அநேகர் கூடி இருக்கிறாங்க. திடீரென்று மார்த்தாளுக்கு செய்தி வருகிறது. என்னது? 4 நாள் கழித்து இயேசு வந்திருக்கிறார்னு யாராச்சும் வந்து சொல்லி இருக்கலாம். 21 பாப்போமே. 21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். Lord, Martha said to Jesus, if you had been here, my brother would not have died. இதற்குள்ள ஒரு உள்ளான அர்த்தம் இருக்கு. ஒரு உள்ளான அர்த்தம் இருக்கு. கேட்க ஆசைப்படுறீங்களா? அர்த்தம் இதுதான். ஏன் லேட்டா வந்த? இதான் அர்த்தம். நல்லா பாருங்க, நல்லா உற்று பாருங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்துல வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? நீ லேட்டா வந்துட்டுதுன்னு. ஏன் லேட்டா வந்த? இதே நம்ம தமிழர்களா இருந்திருந்தா, என்னப்பா அப்படி பண்ணிட்டிய, கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கும்ல அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்டிருப்போம். அவ யூதஸ்ரீ, அவ கொஞ்சம் மரியாதை உள்ளவ போல. அவ ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லிட்டா, ஆண்டவரே, என்னப்பா தாமதமா வந்துட்டீங்களே, கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாமே, கொஞ்சம் சீக்கிரமா. இதுதானே நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் கடந்து போகிறது. என்ன கடந்து போகிறோம்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையில நம்ம விரும்புகிற நேரத்தில் வந்து நமக்கு உதவி செய்யணும். This is what we all want, right? It is true. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. நமக்கு என்ன வேணும்? நம்ம ஆபத்து காலத்தில், ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீங்களே அப்பா. இப்ப நான் ஆபத்துல கூப்பிடுறேன், நீங்க வாங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் வராத போது என்ன நடக்குது? என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு மரியாதை பார்க்கும் போது அவள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு செய்தி சொல்லி ஆண்டவர் 2 நாள் தாமதமா ஒண்ணுமே செய்யாம அந்த 2 நாள்ல தாமதமா இருந்திருக்கிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டிருந்தானா என்ன எப்படி இருந்திருப்பா? நல்லா யோசிச்சு பாருங்க. கட்டுப்பா எடுப்பாளா இல்லையா? ஆனா அந்த காரியம் அவளுக்கு சொல்லப்படவில்லை. People, we want the Lord to meet our needs at every point of time when we want to call upon Him. ஆனா ஆண்டவர் அதையே நம்மிடத்துல எதிர்பார்ப்பார் என்று சொன்னார். எனக்காக நீ காத்திரு, நான் வருவேன் சொல்லும்போது நம்ம காத்திருக்கிறோமா? சவுல் தம்முடைய ராஜ்யத்தை ஏன் இழந்தான்? Come on, talk to me. கீழ்ப்படியில. எதனால? காத்திருக்க முடியல. காத்திருக்க முடியாதது ஒரு கீழ்ப்படியாமையின் காரியமாய் காணப்படுகிறது. அவன் காத்திருந்தானா ராஜ்யத்தை சேர்த்திருக்கலாம். ஆனால் அவன் காத்திருக்கவில்லை. That was an act of disobedience. People, when God tells us to wait, we are called to wait. And if you don't wait, that automatically qualifies you to be a disobedient child. How many of you understand that? பாருங்க, தேவன் நம் மத்தியில இல்லாட்டியும் அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அததான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனார். அவர் சொன்னார், உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார். I will not leave you as orphans. I will come to you. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராய் அவர் நம்ம மத்தியில் அசைவாடவில்லையா? இன்றைக்கு சாட்சிகளை கேட்கிறோம். தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில நீட்டப்படவில்லையா? யோசிச்சு பாருங்க. So sometimes when God tells us to be patient, what are we supposed to do? Be patient. Just be patient. Because when He says He will come, He will certainly come. Amen. Verse 25. 25வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Amen. And what did Jesus say? Jesus is I'm the resurrection and the life. And he who believes in me will live. Even though he dies. Amen. அப்புறம்
உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். And whoever lives and believes in me will never die. And there was a question that the Lord puts before Martha. மார்த்தாளுக்கு முன்பாய் ஆண்டவர் ஒரு கேள்வியை வைக்கிறார். என்ன கேட்கிறாரு? நீ இதை விசுவாசிக்கிறாயா? நம்ம மார்த்தாளுக்கு வசனம் கொஞ்சம் தெரியும் போல. அதனாலதான் அவ சொல்றா, எனக்கு தெரியும். என்ன சொல்றா அடுத்தது? 27 எல்லாம் இங்கதான் பாக்குறீங்க. அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனாக தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அவளுக்கு வசனம் தெரியும். அவளுக்கு தெரியும் ஆண்டவர் வருவார், நீங்க தான் அவர், நீங்க தான் உயிர்த்தெழுந்த ஜீவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு உள்கருத்தை சொல்லுகிறார். There is a deeper meaning behind this. Meaning, he was trying to say, your brother will not rise up on resurrection day, rather he is going to rise up today. Amen. அதைதான் சொல்ல வருகிறார். ஆனால் அந்த கேட்ச் மார்த்தாளுக்கு கேட்ச் ஆகல. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? Now God was trying to hint to her, saying that your brother will live. But she was saying, yes, I know Lord, I know he will rise up on the resurrection day. அப்படி என்று அவள் நினைக்கிறாள். எத்தனை பேர் சொல்றீங்க அற்புதம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறீங்க? உண்மையா சொல்லுங்க. ஆமென்னு சும்மா தலைகளை சொல்லக்கூடாது. அற்புதம் உண்மையாய் நடக்கிறதா? ஒத்த தலைவலியை பத்தி நான் பேசல. நேத்து சளி பிடிச்சு இன்னைக்கு காலையில சரியாயிடுச்சு, ஆண்டவர் சுகம் கொடுத்தா, அதை பத்தி நான் பேசல. மெடிக்கல் ரிப்போர்ட் தப்பா ஆச்சு, மெடிக்கல் ரிப்போர்ட் ரொம்ப மோசமா போச்சு, ஆண்டவர் மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாத்துவார் என்ற அந்த அற்புதத்தை யார் விசுவாசிக்கிறார்? ஹalleluya. people, சில நேரங்களிலே நாம் கிறிஸ்துவை நம்புகிறோமா, கிறிஸ்துவத்தை நம்புகிறோமா? Are we believing Christ or are we believing Christianity? Christ. Are you believing in the presence of God, the power of God, or you just believe in coming to church and I'm okay? இந்த வசனத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா அற்புதத்தை நம்ப மாட்டீங்க, அற்புதத்தை அதிசயங்களை நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கல என்று நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, சில நேரங்களில அற்புதம் ஏன் நடக்கல என்பதை நான் உங்க மத்தியில சொல்ல ஆசைப்படுகிறேன். We must know who we have all around us. That's very important. நம்மை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பது ரொம்ப அவசியம். நம்மை சுற்றி அவிசுவாசிகளை வைத்துக் கொண்டு இருக்கிறோம் வைங்க. ஒரு உதாரணத்துக்கு I give you an example. If you have unbelievers around you and every day you hear negative things, நீங்க தேவனுடைய காரியம், தேவனுடைய வார்த்தை கேட்காமல் இருக்கிறீங்க, அதுல ஒரு வளர்ச்சி உங்களுக்குள்ள வரும்னு நினைக்கிறீங்களா? You will never see yourself strengthened. You will never see yourself lifting up. ஆனால் உங்களை சுற்றி தேவ பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய காரியங்களை பேசிக்கொண்டே இருங்க. தேவனுடைய அற்புதங்களை நீங்கள் பேசிக்கொண்டு, அன்னைக்கு அவங்களுக்கு இது நடந்துச்சு, வேதத்தில் இந்த மாதிரி அற்புதத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி 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 நாம் எதை அதிகமாய் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அது அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? தங்கிரும். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அப்ப இன்றைக்கு சில நேரங்களில் அற்புதம் ஏன் நடக்க மாட்டேதுன்னு சொன்னா, நாம் எதையோ நம் பக்கத்துல வைத்துக்கிட்டு எதை கிட்ட வைக்கணுமோ அதை கிட்ட வைக்காம தூரமா வைத்திருக்கிறோம். அப்படின்னா புரியலையா? விசுவாசம் இருந்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் வசனம் சொல்லுது. இப்ப விசுவாசிக்கணும்னா நான் விசுவாசிகளின் நடுவில் சுத்தி கொண்டு இருக்கணும். நான் தேவனை விட்டு அதாவது வேலை இடத்துல நீங்க அவிசுவாசி, அதை நான் சொல்லல, புரியுதுங்களா? தவறா எடுத்துக்காதீங்க. நான் சொல்றேன், உங்களை சுத்தி இருக்கிற circle of friends, you must have people who will be able to always talk about God, God and God. தேவன் 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 குறித்து பேசுகிற ஒரு கூட்டம் உங்கள் மத்தியில் இருக்கும் சொன்னா, அப்படிப்பட்ட காரியங்கள், வேதத்தின் உள்ள காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விதைக்கப்படும் போது என்ன நடக்கிறது? நாம் தேவனுடைய காரியங்களை படிக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம், அதை புரிந்து கொள்ளுகிறோம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். இதை நாம் செய்யாத பட்சத்தில் அற்புதத்தை நானும் நீங்களும் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் எனக்கு தெரியும், அவர்கள் நல்லா இருப்பார்கள், நல்ல வேகமாய் கன் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வரும் பார்த்தீங்களா? அந்த நெருக்கம் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, லாசருடைய சூழ்நிலையை போல மாற்றவே முடியாது.
When you encounter a situation that is impossible, that's where we will know whether this guy is a man of faith or a woman of faith. விசுவாசத்துக்குரியவர்களா இல்லையா என்பது எப்ப தெரியும்னா ஒரு நெருக்கம் வரும்போது. Hallelujah. Because for God to be present to perform a miracle, faith is needed. And you need to circle among faithful people. விசுவாசிகளோடு நீங்கள் இணைந்திருக்கணும். ஏனென்றால் விசுவாசிகளோடு இணைந்திருக்கும் போதுதான் விசுவாசம் பெரிதாகும். இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போதுமா? போராது. வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வர சொன்ன வரமாட்டோம். ஏன்? பல காரணங்களை சொல்லுவோம். தவிர்க்க முடியாத காரியம் பரவாயில்ல, தவிர்க்க முடியாத காரணங்கள் பரவாயில்ல. ஆனால் முடியும் என்று சொல்லி வராமல் இருப்பீர்கள் என்று சொன்னா விசுவாசத்துல எப்படி நீங்க வர்த்திக்க போகிறீர்கள்? நான் யாரையும் கேள்வி கேட்கல, ஆனா இதை உங்க மத்தியில வைக்க ஆசைப்படுகிறேன். விசுவாசத்தில் வளரணும். கடுகளவு விசுவாசம், வசனத்தை நானும் எனக்கும் தெரியும். அந்த கடுகளவு விசுவாசத்தை வச்சுட்டு கரை சேரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல, விசுவாசமும் வளரணும். உன்னுடைய முதிர்ச்சி வளர வளர உன்னுடைய விசுவாசமும் வளரணும். அதாவது ஒரு வார்த்தை சொன்னா அந்த மலை இருக்கிற இடத்துல இருந்து பேர்த்து கடலுக்குள்ள போகணும். அந்த மாதிரி விசுவாசம் நமக்கு வேணும். ஒரு காலத்துல அந்த மூலையில உட்கார்ந்து இருந்தோம். 30 வருஷம் கழிச்சு அதே மூலையில உட்கார்ந்து இருக்கணும்னு சொன்னா விசுவாசியா? சில நேரங்கள்ல சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் வரும்போது சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வரும்போது பயம் வந்துடும். பயம் வரும்போது என்னுடைய மனசும் என்னுடைய சிந்தை என்ன செய்யுது? எல்லாமே கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா, செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற ஒரு குழப்பத்துக்குள்ள என்னையும் கொண்டு போய்விடும். Many people of God, பாருங்க, தேவ பிரசன்னம் வரணும்னா நானும் நீங்களும் ஒரு ஆயத்தமாய் இருக்கணும். அற்புதம் நடக்கணும்னா உங்க வாழ்க்கையில ஒரு ஆயத்தம் தேவை. ஆண்டவரே நீங்க செய்யுங்க, நான் பாட்டுக்கு 3 வேளை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது சாத்தியம் இல்லை. அப்படிதான் ஒரு வாட்டி எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க, எனக்காக உபாசித்து ஜெபிங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, மண்டே யூ ஃபாஸ்ட் ஃபார் மீ, டியூஸ்டே ஓகே சரி நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஃபாஸ்ட் பண்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருக்கா ஃபாஸ்ட் பண்ணனா நான் எப்ப சாப்பிடுறது? இல்ல நான் சாப்பிட வேணாமா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அவனுடைய வயிற்று வலிக்கு அவன் ஓம தண்ணியை தேடணும். புரியுதா? அவனுடைய வயிற்று வலிக்கு அவன் ஓம தண்ணியை தேடணும். ஓம தண்ணியை வாங்கிட்டு வாங்க பாஸ்டர் சொன்னா நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஓம தண்ணியை நீயே குடின்னு சொன்னா என்ன சாத்தியம்? சரி 32க்கு போவோம், அப்புறம் பேசிப்போம். 32 என்ன சொல்லுது பாரு எவ்வளவு நேரம். Now when Mary came to where Jesus was and saw him, she fell at his feet, saying to him, Lord, if you had been here, my brother would not have died. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். இங்கேயும் மரியாள் வந்து இன்னொரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்படி சொல்றாரு, ஏன் லேட்டா வந்த, ஏன் எதற்காக லேட்டா வந்த என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது நமக்கு என்னவென்று சொன்னால், நல்லா கேளுங்க, நமக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்தா அந்த அற்புதம் இன்றைக்கே நடக்கணும். அப்படி இன்றைக்கே நடக்கலனா ஆண்டவர் என்னோடு இல்லை. When you are expecting something very critical and you pray because the pastor said please pray, and you are praying and then you pray and then you are like waiting and then nothing happens. And then what happens? I think the pastor has told me about praying, but I think I prayed to the wrong God, because this God did not answer. Correct? புரியுதுங்களா என்ன சொல்றேன்? That means we want God to answer us immediately. We want him to answer immediately. ஆனா கர்த்தர் உடனடியாக பதில் கொடுக்கிறவர் இல்லை. இந்த சம்பவத்தை பார்த்தால் நமக்கு புரியும். இப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது? மார்த்தாள் அழுகிறார், மரியாள் அழுகிறார், அங்க இருக்கிற ஜனங்கள் அழுகிறார்கள்.
எதனால? அந்த வேதனை. ஐயா, ஒரு லாசரஸ் மரித்து போய்விட்டானே, இந்த 2 பெண்கள் இருக்கிறார்களே என்ற ஒரு வேதனை. They were weeping. அந்த இடத்துல தான் 11:35 வருகிறது. இதை நீங்க பார்த்து படிக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன சொல்லுது? இயேசு கண்ணீர் விட்டாராம். இதை விட சுருக்கமான மெமரி வெர்ஸ் ஏதாச்சும் படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா, எனக்கு மெமரி வெர்ஸை தடிக்க தெரியல அப்படின்னு சொல்றவங்களை நான் என்ன சொல்லுவேன்னு தெரியாது. ஏன்னா ஆக சின்ன ஒரு வசனம் எது? இயேசு கண்ணீர் விட்டார். ஏதாச்சும் ஒரு மெமரி வெர்ஸ் சொல்லுமா அப்படின்னு சொன்னா, தெரியலையே அப்படின்லாம் சொன்னாங்க. கோபம் வருமா? கோபம் வராது. எதுவும் தெரியல பாஸ்டர், ஆனா இயேசு கண்ணீர் விட்டா நான் கை தட்டிடுவேன். ஆஹா, உனக்கு ஒரு வசனம் தெரிஞ்சிருச்சே அப்படின்னு. இப்ப இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இயேசு கண்ணீர் விடுகிறார். நான் இந்த கண்ணீர் விடுகிறதை குறித்து கூட அநேக வேத வல்லுநர்கள் பல காரியங்களை சொல்லுகிறார்கள். Now, why did Jesus weep? Come on, talk to me. Why did the Lord Jesus weep at that place? Because they don't have faith. They don't have faith. Don't have faith. Okay, they don't have faith. What else? Any other reason that you all can think of? Why did Jesus weep? அவர் சிநேகித்தார். ஓகே, அவருடைய துக்கம். ஆனா அவர் தான் இமோஷனலாவே இல்லையே. 2 நாள் செத்து போயிட்டான், உடனே அவர் கிளம்பி வந்திருக்கணும். அவர் வரலையே. அந்த இமோஷனல் பார்ட் கர்த்தருக்கு சார்ந்து இருக்காது. ஆனால் அதையும் ஏத்துக்கலாம். வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? மேரி தானே அவர் கூட க்ளோஸா இருந்தா. ரைட். அவர் கொஞ்சம் சரி. திருப்பி கொள்ளுங்க. ஏசாயா 53 3வது வசனம் படிங்க பாப்போம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவராய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டு அவர் அசட்டைப்பட்டிருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். He was despised, he was rejected, he was a man of sorrows, and he was familiar with he was very familiar with suffering. அந்த இடத்துல அவர்கள் அழுகிறார்கள். அவர் அந்த இடத்துல அவருக்கு ஒரு சோகம் நிரம்புகிறது. அவருடைய பாவத்துக்காக ஆண்டவர் அழுகல. அவர்கள் விசுவாசத்தினால் அவர்கள் அழுகல. எல்லா ஜனங்களும் புலம்பி அழுகிறார்கள். அவர் அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் துக்கம் நிறைந்தவர் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா எழுதியிருக்கிறார். Isaiah, the prophet, writes about Jesus and he says he's a man associated with sorrows. He's a man familiar with sufferings. அந்த இடத்துல இவர்கள் வேதனை படுகிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல கண்ணீர் விடுகிறார். கண்ணீர் விடும்போது இப்ப தீபன் அழுகிறாருன்னு வைங்க. தீபன் அழுகிறார், தேம்பி அழுகிறார். அவரை ஆறுதல் படுத்துறதுக்கு ஷபானியா முயற்சி செய்து அவர் அழுகிறாரு. அந்த சோகம் ரொம்ப ரொம்ப துக்கம் தொண்டை அடைக்குது. அவர் என்ன செய்வாரு? அவர் என்ன சொல்வாரு? என்னை விட்டுரு, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி அலோன், டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னுவாரு. இல்லைன்னா அவர் அதை பார்த்து உனக்கு தெரியுமா இந்த சோகம் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பல விதங்கள்ல ஜனங்க ரியாக்ட் பண்ணுவாங்க ஒரு துக்கம் இருக்கும்போது. ஆனா அந்த சோகத்துல ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லி இருக்கணும்? வேற சொல்லி இருக்கணும். ஆனா 34 பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், எங்கே அவனை வைத்திருக்கிறீர்கள்? என்ன திருப்ப மாட்டேன்? நான் எவ்வளவு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். 34 இருக்கா இல்லையா? போடுங்க பாப்போம். அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார். What does it say in English? Where have you put him? Where have you put him? அவர் துக்கத்தில் இருக்கிறாரே, அவர் வேதனையில் இருக்கிறார். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு ஆண்டவர் சொல்லல, எங்கே அவனை வைத்திருக்கிறீர்கள் என்று சத்தமிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்க யாரை வச்சிருக்கிறீங்க? லாசருவை எங்கேயா வச்சிருக்கிறீங்க? ஜனங்க ஆர்வத்துடனே வாங்கப்பா நான் காட்டுறேன், இங்கதான்ப்பா வச்சிருக்கிறாங்க. ஆர்வம் நமக்கு ரொம்ப இருக்கும், உற்சாகம் ரொம்ப இருக்கும். விசுவாசம் தான் புஷ்ன்னு போயிடும் சில நேரங்களில. பாத்தீங்கன்னா 38 அங்க வருவோமே, 38ல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருக்கிறது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். ஆங்கிலத்தில் யாராச்சும் படிங்களேன். Take away the
Jesus once more deeply moved. Can you please redo that? Jesus once more deeply moved came to the tomb. Came to the tomb. Okay. It was a cave with a stone laid across the entrance. Amen. இயேசு மறுபடியும் தமக்குள்ள ஒரு கலங்கி நிற்கிறாரே, அந்த இடத்துல வந்து முத சொல்றாரு, எங்கே அவனை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை நாம் கேட்டோம். இப்ப ரெண்டாவது கல்லறைகிட்ட வந்ததும் அவர் என்ன சொல்றாரு? அந்த கல்லை எடுத்து போடுங்கன்றார். கல்லை எடுத்து போடுங்க. கல்லை எடுத்து போட முடியுமா? யோசிச்சு பாருங்க. Now we are talking about a Jewish custom here. Yes. It's 4 days. The Jewish custom says you can't remove. That's why people were shocked. வாங்கப்பா நான் காட்டுறேன், கல்லை இங்க தான் இருக்கு அப்படின்னு காட்ட சொன்னவங்க கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லும்போது எவனுமே வாயை திறக்கல. எப்படி எடுத்து போடுறது? முடியாது. You have to remove the stone. Why remove the stone? Because removing the stone is not going to be an easy decision. You need to have concrete evidence. யார் முடியாது என்று சொல்லுகிறார்? சொல்லுங்க பாப்போம். மார்த்தாள் சொல்லுகிறார். அடுத்த வசனம் 39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்று என்றார். இந்த இடத்துல பார்க்கும்போது மார்த்தாள் காரணத்தை சொல்லுகிறார். கல்லை எடுத்து போட முடியாது. ஏன்? 2 காரணங்களை உங்களுக்கு முன்பாய் வைக்கிற ஆண்டவரே, கல்லை எடுத்து போட முடியாது. முதல் காரியம் 4 நாள். எத்தனை நாள்? 4 நாள் ஆகிட்டு. It's 4 days. நீங்க லேட்டா வந்துட்டீங்க, கல்லை எடுக்க சொல்லாதீங்க. How many of you understand that? Because God is delayed in coming to that funeral. Martha says, you are late. I can't remove the stone. புரியலையா? புரியலையா? ஏனென்றால் 4 நாளாகி விட்டது, கல்லறை மூடப்பட்டது, நம்பிக்கை இழந்து விட்டது. They have lost the hope. If he would have come on that 4 days earlier, there was still hope, isn't it? Even at the very last breath, அந்த கடைசி மூச்சு நடுவுல ஆண்டவர் வந்திருந்தா நம்பிக்கை இருந்திருக்குமா? Because they looked at God as a miracle worker. ஆண்டவராகிய இயேசுவை அற்புதம் செய்கிறவராய் பார்த்தார்கள். அவர் அதிசயம் செய்ததை பார்த்தார்கள். அதனால அந்த 4 நாள் முடிவதற்கு முன்பாய் அவர் வந்திருந்தால் ஏதோ ஒரு சாத்தியம், கல்லறை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க 4 நாள் கழித்து வந்து விட்டீங்க, நம்பிக்கை இல்ல, கல்லை எடுக்க முடியாது. I cannot remove. புரியுதுங்களா? 4 நாள் ஆகணும். சில நேரங்களில் மெடிக்கல் ரிப்போர்ட் வரும். நம்ம என்ன சொல்லுவோம்? சாத்தியம் இல்லை, வாங்க ஜெபிக்க போலாம். சாத்தியம் இல்லை. ஏன்? டாக்டர் ரிப்போர்ட் ஆயிடுச்சு. எத்தனை நாளைக்கு முன்னால வந்துச்சு? 4 நாளைக்கு முன்னால வந்துருச்சு. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்லைங்க. The medical report came 4 days ago. It's not literally 4 days ago, an example. 4 days ago. I don't think, come let's pray. No, I don't think. Okay, let's go to church. Let's ask pastor to pray. No, I don't think so. Why? Because the medical report is confirmed. I don't think it's too late. How many days? 4 days. Cannot. நம்ம என்ன சொல்லுவோம்? பரிதாபமா சொல்லுவோம், போய் மெடிக்கல் செக்அப் பார்த்துருக்கலாம்ல, ஒரு $400 கட்டியிருந்தா, ஃபுல் பாடி செக்அப் போயிருந்தா, சீக்கிரமா பார்த்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருக்கலாமே. தப்புதான். வாங்க ஜெபிக்கலாம், ஆண்டவர்கிட்ட முறையிடலாம், உபாசித்து ஜெபிக்கலாம். முடியாதுங்க, போங்க, இனிமே நம்பிக்கை இல்லைங்க. ஏன்? எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. Too late, Lord. Don't ask me to remove the stone. Why? 4 days. இரண்டாவது ஒரு காரணத்தை சொல்றான். இரண்டாவது காரியம் என்னன்னா, அப்பா கல்ல எடுக்க முடியாதுப்பா, நவுத்த முடியாது. ஏன்? நாற்றம்ப்பா, நாற்றம். 4 days is something equivalent to no hope. 4 நாள் ஆகிவிட்டது, அதனால நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்ப இன்னொரு காரணம் சொல்றா, அந்த 4 நாளுக்கு பின்பாய் ஒரு நாற்றம் இருக்கிறது. அப்ப அந்த நாற்றத்தை பார்க்கும்போது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை மரித்து போன ஒரு சூழ்நிலையாய் மாறிவிட்டது. எத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன்னு?
The 4 days refers to a hopeless situation, no hope. Even if you want to remove that stone, there is no hope of Lazarus coming out. But now after 4 days, the second reason is there's going to be a smell. That smell indicates that the situation is as good as dead. Do you understand? He says the situation is as good as dead. அதனால கல்லை எடுத்து போட முடியாது என்று சொல்லுகிறார். மார்த்தாள் சொல்லுகிறார். 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். படிங்க பாப்போம். Then Jesus said, Did I not tell you that? என்னது? Did I not tell you Did I not tell you that? believe, you will see the glory of God. Did I not tell you that if you believe you will see the glory of God? And Jesus says, did I not tell you? What is that meaning? I have already told you before. Yes. Correct? நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். என்னது? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பார் என்று நான் சொல்லிட்டேன். ஐயா, வேதத்துல அநேக தடவை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? நீ விசுவாசி தேவ மகிமை காண்பார், விசுவாசி நீ தேவ மகிமை காண்பார் என்று அநேக நேரங்களில கர்த்தர் நம்ம மத்தியில பேசிக்கொண்டு தானே இருக்கிறார். ஆனா நம்ம தான் சூழ்நிலையை கண்டு விசுவாசிக்கிறோம். அப்படிதானே? ஒரு ஒத்த தலைவலி சரியாயிடும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில். மறுநாள் சரியாயிடுச்சுன்னா ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். கொடிய நோய் வந்துச்சுன்னா வாப்பா ஜெபிக்கலானா, இல்ல நம்பிக்கை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ விசுவாசி, நான் பெரிய காரியங்களை செய்கிறேன். ஆனால் அந்த பெரிய காரியங்களை எங்கே செய்கிறார் என்பதுதான் முக்கியம். Where he says that he is going to do greater things is the key factor here. Where is it? It is a dead situation. Lazarus was dead for how many days? 4 days. 4 நாள் ஆகிவிட்டது. லாசரஸ் மரித்து போய்விட்டான். மார்த்தாள் சொல்லுகிறதை போல அவனுடைய சரீரத்தில் என்ன வருமா? துர்நாற்றம். Meaning hopeless, meaning it is as good as dead. அதனால மார்த்தாள் சொல்றான், கல்ல அகற்ற முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார்? இன்றைக்கு அற்புதம் செய்கிறார் தானே? 38 வருடங்கள் ஒருவர் பெதெஸ்தா குளத்தின் அருகே படுத்து கிடந்தான். ஆண்டவர் அங்க போய் ஒரு காரியத்தை அவன்கிட்ட என்ன கேட்கிறாரு? நீ சுகமாக விரும்புகிறாயா என்று தான் கேட்கிறார். சுகம் பெற்றுக்கோ, எழுந்து நட அப்படின்னு கேட்கல. அவன்கிட்ட போய் கேட்கிறாரு, சுகமடைய விரும்புகிறாயா? I am here. Who am I? I am Jesus. I'm here. Do you want to be healed? So the answer is supposed to be a yes or a no. But அவனுடைய சோக கதையை சொல்றான். 38 ஆண்டு நான் உட்கார்ந்து இருக்கேன், நானும் தண்ணிக்குள்ள போகலான்னு சொல்லும் போது எவனோ குதிச்சிடறான் அப்படின்றான். ஆனா அவன் மறந்துட்டான் பேசுகிறவர் யார் என்பதை மறந்துட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். திமிர்வாதக்காரனை 4 பேர் கொண்டு வராங்க. பாத்தீங்களா? கூரையை பிச்சுக்கிட்டு இறக்குறாங்க. அவன்கிட்ட என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? மத்தி எடுத்துட்டு நடன்றாரு. அதுக்கு முன்பா என்ன சொல்றாரு? என்ன? இல்ல அதெல்லாம் சொல்லுங்க. உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார். ஏனென்றால் 4 பேர் அவனை கொண்டு வருகிறார்களே, அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவர் சொல்றாரு, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன்றாரு. அப்ப இன்றைக்கு சுகத்துக்கு தடையாய் இருக்கிறது என்னது? பாவம். பாவம். We have to be very careful people. The way we speak, the way we think, the way we plan, இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறான், if I cherish sin in my heart, God will not listen to me. நான் பாவத்தை என் இருதயத்தில் வைத்திருப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் என் சத்தத்தை கேட்க மாட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு பாவம் என்னுடைய பலனை தடுக்கிறதாய் காணப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்ப நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார், இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். பிரச்சனை என்ன தெரியுமா? நடுவுல நீ அந்த கல்லறைக்குள்ள இருக்க, ஆண்டவர் கல்லறைக்கு வெளியே இருக்கிறார். நடுவுல என்ன இருக்கு? கல் இருக்கு. கல்லை எடுத்து போடணும்ல. கல்லை எடுத்து போடணுமா வேணாமா? கல்லை எடுத்து போட்டா தானே லாசரஸ் வெளியே வர முடியும். கல்லை எடுத்து போட்டார்களா? படிங்க பாப்போம் 41.
அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிற தேவன் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இதை சொன்ன பின்பு I want this in English. 42. So they took away the stone, and then I knew that you always hear me, but I say this for the benefit of the people standing here, that they may believe that you sent me. பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் அன்றைக்கு 4 நாளுக்கு முன்பாய் வந்திருந்தா லாசரு உயிரோடு இருந்திருப்பான், ரைட்டுங்களா இல்லையா? ஆண்டவர் என்றைக்குமே அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருந்தவர், ரைட்டுங்களா? அதனாலதான் திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாய் போனார்கள். ஏன்? அவர் அற்புதத்தை செய்கிறார் என்று எல்லாருமே அவருக்கு பின்பாய் போனார்கள். இப்ப அற்புதத்தை செய்த பின்பு ஜனங்கள் என்ன செய்வாங்க? அதான் தினமும் செய்யற மாதிரி லாசருவுக்கு இந்த சுகத்தை கொடுத்துட்டாரு, இந்த பலவீனமா இருந்தா வா எந்திருப்பா அப்படின்னு சொன்னா அவன் எந்திரிச்சு போயிட்டான். சாதாரணமாய் அதை நம்பி கடந்து போயிருப்பார்கள். ஆனால் 4 நாள் கல்லறையில் இருந்தவன், நாற்றம் அடித்த ஒரு சரீரத்துக்குள் இருக்கிறவனை ஆண்டவர் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சுத்தம் கொண்டால் திரளான ஜனங்கள் அதை பார்ப்பார்கள், அதை கேட்பார்கள், அதை பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே இது நீங்க தான் அப்படின்னு சொல்லுவார்கள். புரியுதுங்களா? அதனாலதான் ஆண்டவர் தாமதமாய் வருகிறதை பார்க்கிறோம். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, I and you are inside a tomb. It is difficult. நானும் நீங்களும் ஒரு செத்து போன ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில அது மரித்து போன ஒரு சூழ்நிலை, அது வெளியே வர முடியாத சூழ்நிலை. அதை மாற்ற உனக்கும் பலன் இல்ல, எனக்கும் திராணி இல்லை. ஆனால் அந்த கல்லறைக்கு வெளியே ஒருவர் நின்று கொண்டு, பா நான் இருக்கேன்ப்பா, பக்கத்துல தான்ப்பா இருக்கிறேன், எவ்வளவு தூரம் இருக்க, என்னால கேட்க முடியுதுப்பா உன் பிரச்சனை. I can hear your situation, I can hear your cry. I'm just outside the tomb. What am I supposed to do? I am supposed to push away that stone of unfaith. It's not a right word. Huh? Disbelief. Disbelief. Okay. Not faithful. Okay. அதாவது எனக்கு விசுவாசமற்ற அந்த கல்லை நான் எடுத்து போட வேண்டும். அந்த குழப்பம் ஆன அந்த கல்லை நான் எடுத்து போட வேண்டும். இது சாத்தியம் இல்லை, இது முடியாது என்று மருத்துவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னுடைய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை. அல்லேலூயா. இன்னைக்கு அதுதானே பிரச்சனை. லாசருவை போலதான் நானும் நீங்களும் அந்த மூளை கல்லில உட்கார்ந்து கொண்டு இந்த கதவை தட்ட முடியாம, இந்த கதவை திறக்க முடியாம இருக்கிறோம். அந்த கல்லை யாராச்சும் புரட்டி போடுவாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். யாருமே வரல. ஐயா, கல்லை புரட்டி போட ஆளு தேவையில்லைங்க, கல்லை புரட்டி போட ஆளு தேவையில்லை. ஏனென்றால் இயேசு உன்னுடைய வாழ்க்கையில இருப்பார் என்று சொன்னா நீ கல்லறைக்குள்ள போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? இப்ப many of us are held captive. You are inside a tombstone and you can't come out because you do not have the Lord within you. If you have the Lord within you, you would not be even in that tomb. The problem right now is, do you have faith to believe that right now the Lord Jesus can remove that tombstone? Do you have that faith? That's the question right now. கேள்வி இதுதான். ஆண்டவர் இன்றைக்கு நீ கட்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உன்னை கட்டவிழ்க்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நான் திருப்பியும் சொல்றேன், ஒத்த தலைவலி விசுவாசத்தை பத்தி நான் பேசவில்லை. நான் காரியம் மாறுதலாய் முடியக்கூடிய, அது எப்படிப்பட்ட, அதாவது லாசரு போல இருக்கக்கூடிய, that the situation is good as dead. It is stinking. நாற்றம் அடைத்து விட்டது, 4 நாளாகி விட்டது, நம்பிக்கை இல்லை, யாருமே உதவி செய்ய முடியவில்லை. ஆனால் இப்பொழுது என்னுடைய குமாரன் மேல நீ நம்பிக்கை வைப்பாயா என்று ஆண்டவர் கேட்கும்போது உங்களுடைய பதில் என்ன? That's the question right now. Because he is now at the tombstone. He is near you right now. எந்தெந்த சூழ்நிலையில கட்டப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களோ அவர் அருகில வந்துட்டார். 4 நாளுக்கு முன்பாய் தூரமாய் இருந்தார். ஆனால் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்வதற்காக he is near your tombstone. He is ready to do something. But do you have the faith to believe that he will remove that stone? Because if you believe, then you see the glory of God. If you don't believe, you want somebody else to stand proxy for your faith. That's not going to happen. நீ விசுவாசி, நான் விசுவாசிக்க முடியல, எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொன்னா அது உனக்கு நடக்காது. அது பாருங்க, தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கு.
அவர் சில பேருக்கு எதிர்பார்க்காத வீதியில், எதிர்பார்க்காத வண்ணத்தில் அவர் அற்புதங்களை செய்கிறார். We don't know why. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? பாருங்க, அவன் ஒரு மகா பெரிய பாவியா இருப்பான் உலகத்துல. ஆனா கர்த்தர் அவனை மீட்டுக்கொண்டு ரட்சித்து அவனை ஊழியத்துக்கு பயன்படுத்துவார். நான் கேட்கிறேன், உலகத்துல சபையில 10-15 பேர் உண்மையா நீதிமான்களா இருப்பான். ஏன் ஆண்டவர் அவனை கூப்பிட்டுருக்கலாம்ல? கேள்வி இருக்குமா நமக்கு? ஏன் ஆண்டவரே இந்த பக்கத்துல இருந்த ஜோசப் இருக்கான், ஏன் ஜோசப்பை விட்டுட்டு அவன் பேர் என்ன, யூதாச, ஏன் ஆண்டவரே யூதாசை பிக்கப் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருமா நமக்கு? வரும். But that's how கர்த்தர் திட்டத்தை சொல்றாரா? God doesn't reveal what he does. அவர் ஏன் இதை செய்கிறார், எதனால் இதை செய்கிறார், எப்படி அதை செய்கிறார், எப்பொழுது அவர் செய்கிறார் என்று நமக்கு சொல்வது கிடையாது. ஆனால் செய்யக்கூடிய நேரத்தில் சரியாய் அவர் செய்து முடிக்கிறார். இப்ப 4 நாள் கல்லறையில் இருந்த நாற்றம் அடைத்த அந்த 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 சரீரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், லாசருவே நீ வெளியே வா, லாசருவே நீ வெளியே வா என்று சத்தமிடுகிறார். God is ready to shout at your situation and he says, Lazarus, can you come out? Now, do you have the faith? பாருங்க, இதுலயும் ஒரு கேட்ச் இருக்கு. அவர் உள்ள போய் அவனை கூட்டி கொண்டு வந்திருக்கலாம். கல்லை நவுத்திட்டாங்க, அவர் உள்ள போய் அவனை கூட்டி கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு குருடனை அவர் தம்முடைய எச்சை துப்பி அதை மண்ணோடு பிசைந்து கண்ணை வைத்து சுகத்தை கொடுத்தார். ரைட்டுங்களா? இப்ப அவர் லாசரு விட்டு சொல்றாரு, வெளியே இருந்து சொல்றாரு, லாசருவே வெளியே வா. Now the choice is up to Lazarus whether he wants to come out or not to come out. Now, how many Lazarus are we having here? You still don't catch the point. Now, God's call is real. தேவனுடைய சத்தம் உண்மையானது. அந்த கல்லறையிலிருந்து வெளியே வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீ முடிவு பண்ணணும், வரப்போகிறாயா வரமாட்டாயா. இல்லப்பா கல்லறை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு, அப்படியே சரீரெல்லாம் மெதுவா போயிட்டே இருக்கு, எனக்கு சொகுசா இருக்கு, ஐம் குட், let me be here அப்படின்னு சொல்றவங்ககிட்ட லாசருவேன்னு 10 வாட்டி சொன்னாலும் 40 வாட்டி சொன்னாலும் லாசரஸ் உள்ளதான் உட்கார்ந்துருக்க போகிறான். அப்படிப்பட்ட லாசர் யாராச்சும் இருக்கிறீங்களா? கையை தூக்கி காட்டுங்க. புரியுதுங்களா என்ன நான் சொல்றேன்னு? ஆண்டவர் கல்லறைக்கு வெளியே வந்துட்டார். இப்ப கல்லை புரட்டி போட்டு விட்டார்கள். இப்ப ஆண்டவர் லாசருவை பார்த்து சொல்றார், லாசருவே வெளியே வா. வெளியே வந்தானா? ஏனென்றால் அவன் தேவனுடைய சத்தத்தை, அவன் கல்லறைக்குள்ளே இருந்தும் தேவனுடைய சத்தத்தை அவனால் கேட்க முடியாது. Do you understand what I'm saying? Even if you are standing in the valley of the shadow of death, if you can hear the voice of God, you should be able to come out of that situation. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உனக்கு அது பெரியதா இருக்கலாம், ஆனால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுக்கு அது சாதாரண ஒரு காரியம். அல்லேலூயா. பலன் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான ஒரு காரியம். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு லாசரு போன்ற ஒரு சூழ்நிலையில நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில நீ இருக்கலாம். ஆனால் நீ சத்தமிட்டு ஆண்டவரே என்று நீ கூப்பிடும் போது அவர் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். உன் சத்தத்தை அவர் கேட்கவில்லை என்று சொல்லுகிற பட்சத்தில் அவர் லாசருவே என்று உன் பேரை சொல்லி வெளியே வா என்று சொல்லும் போது அவர் சத்தத்தை கேட்டு நீ வெளியே வருவா என்று சொன்னார். அந்த கல்லறையின் அனுபவம் இனிமேல் உனக்கு கிடையாது. You will no more enjoy the experience or the joy of that tomb because you are out. Because in the tomb it reflects death. In the tomb it reflects hopeless situations. In the death it means it stinks. But when you come out, அவன் சரீரத்தில் எல்லாமே கல்லறையின் அந்த துணியை அணிந்திருந்தான். ஆனால் அவனை கழட்டி விடுங்கள் என்று சொல்வது வேதத்துல நாம் பார்க்கும்போது எந்த இடத்திலையும் அவன் நாற்றம் உள்ளவனாய் காணப்பட்டதை வேதம் சொல்லவில்லை. புரியுதுங்களா? ஆண்டவர் எந்த சூழ்நிலைக்குள்ள உன்னுடைய சூழ்நிலைகள் வந்தாலும் நாற்றமாய் இருக்கிற சூழ்நிலையை அவர் வாசம் உள்ள சூழ்நிலையாய் மாற்றுவார். நம்பணும். என்ன பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன தெரியுமா? விசுவாசம் தானே. விசுவாசம் இல்லாமல் யாரும் தேவனை நமக்கு தெரியும், கண் போல வார்த்தை தெரியும். ஆனா practical, when it comes to practicality, do you have the faith to believe that God is able to still do the things that you want him to do?
Do you believe that he is still seated on the throne? Amen. அவர் சிங்காசனத்தில் இன்னும் வீற்றிருக்கிறாரா? அவர் இன்னும் அற்புதங்களை செய்கிறாரா? அதிசயங்களை செய்கிறாரா? அவர் செய்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு உன்னுடைய கல்லறையிலிருந்து அவர் உன்னை வெளியே கொண்டு போக அவர் வல்லவராக. Amen. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாருக்குமே இந்த இடத்துல 1000